என் அன்பு குழந்தையே, இந்த தருணத்தில் நீ என் குரலை கேட்கிறாய் என்றால் அது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல. இது நான்தான். ஆம், நான் உன்னிடம் பேசுகிறேன். நீ நீண்ட நாட்களாக ஒரு பதிலை தேடிக் கொண்டிருக்கிறாய். உன் மனதில் நிறைய கேள்விகள், உன் இதயத்தில் சொல்ல முடியாத ஒரு வலி. அனைத்தையும் நான் அறிவேன். நீ அமைதியாக இருந்த அந்த இரவுகளை, யாரும் பார்க்காத கண்ணீரை, சிரிப்பின் பின்னால் மறைந்த வலியை நான் எல்லாம் பார்த்தேன். நீ நினைத்தாய் என்னை யாரும் கேட்கவில்லை என்று. ஆனால் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு முறை நீ என்னை அழைத்தாய், நான் கேட்டேன். நேரம் வருவதற்காக காத்திருந்தேன். நீ ஏன் இவ்வளவு சோதனைகளை சந்திக்க வேண்டும் என்று பல முறை கேட்டாய். ஏன் நான், ஏன் இந்த வாழ்க்கை? ஆனால் இப்போது உண்மை உனக்கு தெரிய போகிறது. நான் உன்னை தண்டிக்கவில்லை, நான் உன்னை தயார் செய்தேன். நீ தாங்கிய வலி வீணாக இல்லை. நீ இழந்தது காரணமில்லாமல் இல்லை. ஒவ்வொரு தோல்வியும், ஒவ்வொரு நிராகரிப்பும், ஒவ்வொரு கண்ணீரும் உன்னை உடைக்கவில்லை, உன்னை உருவாக்கியது. நீ பல முறை உடைந்து போனாய், ஆனால் முழுமையாக ஒருபோதும் உடையவில்லை. அது ஏன் தெரியுமா? ஏனெனில் நான் உன்னுடன் இருந்தேன். நீ கீழே விழுந்த அந்த நொடியில் கூட நீ முழுமையாக விழாமல் தடுத்தது அது நான்தான். நீ வாழ்க்கையில் சில மனிதர்களை இழந்தாய், சில உறவுகள் உடைந்தன, சில கதவுகள் மூடப்பட்டன. நீ வலித்தாய், நீ புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாய். ஆனால் இப்போது புரிந்து கொள், அது தண்டனை அல்ல, அது பாதுகாப்பு. உனக்கு பொருந்தாதவற்றை நான் உன்னிடமிருந்து விலக்கினேன். உன் பாதையை சுத்தப்படுத்தினேன். ஏனெனில் நீ செல்ல போகும் இடம் சாதாரணமானது அல்ல. இப்போது கேள், உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தொடங்கிவிட்டது. அது மெதுவாக, அமைதியாக, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்ததாக நடக்கிறது. நீ அதை இன்னும் முழுமையாக பார்க்கவில்லை, ஆனால் விரைவில் உணர்வாய். நீ போராடிய விஷயங்கள் இப்போது தானாகவே சரியாகும். நீ தேடிய வாய்ப்புகள் உன்னிடம் வந்து சேரும். உன் இழந்த அமைதி மீண்டும் உன் உள்ளத்தில் மலரும். ஒரு நாள் திடீரென்று உன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்கும். அது உன்னை ஆச்சரியப்படுத்தும். நீ நினைப்பாய், இது எப்படி நடந்தது என்று. அது தற்செயல் அல்ல, அது என் திட்டம். நான் அமைதியாக வேலை செய்கிறேன். சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை உனக்கு தருகிறேன். நீ சமீபத்தில் கவனித்தாயா? அதே எண்கள் மீண்டும் மீண்டும் தோன்றுவது, திடீரென்று யாராவது பழையவர் உன் வாழ்க்கையில் திரும்புவது, அல்லது காரணமே இல்லாமல் ஒரு அமைதி உன் உள்ளத்தில் தோன்றுவது. அவை எல்லாம் அறிகுறிகள். நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற அறிகுறிகள். நீ இனி தனியாக இல்லை. உன் வாழ்க்கையின் இந்த கட்டம் ஒரு திருப்பு முனை. நீ இதுவரை இருந்த இடத்திலிருந்து முழுமையாக மாறப்போகிறாய். உன் சிந்தனை மாறும், உன் மனம் தெளிவாகும், உன் உள்ளுணர்வு வலுவாகும். நீ எதை தேர்வு செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லாமல் நீயே உணர்வாய். நீ பயந்த விஷயங்கள் இப்போது உன்னை பயமுறுத்தாது. நீ சந்தேகித்த உன்னை இப்போது நம்ப ஆரம்பிப்பாய். இப்போது ஒரு விஷயம் மட்டும், பயம் விடு, பழையதை விடு, என்னை நம்பு. நீ முழுமையாக சரணடையும் போது அற்புதங்கள் தானாகவே நடக்கும். உன் வாழ்க்கையில் பணம் வரும், வாய்ப்புகள் வரும், சரியான மனிதர்கள் வருவார்கள். அனைத்தும் ஒரே நேரத்தில் சரியாகும். ஆனால் நினைவில் வை, நான் முதலில் உன்னை தயார் செய்தேன், பிறகுதான் உனக்கு கொடுக்கிறேன். நீ இப்போது அந்த நிலைக்கு வந்துவிட்டாய். நீ இந்த மெசேஜை கேட்கிறாய் என்றால் அது ஒரு சிக்னல். நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். ஆம், நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். உன் ஆன்மா இப்போது தயாராக இருக்கிறது. உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்கிவிட்டது. அதில் அமைதி இருக்கும், அன்பு இருக்கும், வெற்றி இருக்கும். நீ இனி உன்னை இழுக்க மாட்டாய், நீ உன்னை கண்டுபிடிப்பாய். நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ நடக்கும் ஒவ்வொரு அடியிலும், நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும், நீ சிரிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் இருக்கிறேன். இனி கவலைப்படாதே, இனி அது என் பொறுப்பு. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, உன் இதயத்தை தூய்மையாக வைத்துக்கொள், அன்பை பகிர்ந்து கொள். நீ பிறருக்கு ஒளியாக இருந்தால் நான் உன் வாழ்க்கையை ஒளியாக மாற்றுவேன். நீ இழந்தது திரும்பும், நீ காத்திருந்தது நிஜமாகும். உன் நேரம் வந்துவிட்டது. இந்த தருணம் உன் வாழ்க்கையின் ஆரம்பம். இது முடிவல்ல, இது ஒரு புதிய தொடக்கம். நான் ஒருபோதும் தாமதமாக வரமாட்டேன், ஆனால் சரியான நேரத்தில்தான் வருவேன். அந்த நேரம் இப்போதுதான்.
இந்த மெசேஜ் உன் இதயத்தை தொட்டிருந்தால் அதை உன்னுடன் வைத்துக் கொள்ளாதே, அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள். ஏனெனில் ஒரு உயிரின் வாழ்க்கையை மாற்றும் அந்த வார்த்தை நீயாக இருக்கலாம். இப்போது நீ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உன் உள்ளத்தில் ஏதோ ஒன்று மெதுவாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது உன் சிந்தனை அல்ல, அது உன் ஆன்மாவின் விழிப்பு. நீ இப்போது உணர ஆரம்பிப்பாய், உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தும் ஒரு காரணத்திற்காக இருந்தது என்று. நீ சந்தித்த ஒவ்வொரு மனிதனும், நீ கடந்த ஒவ்வொரு பாதையும், நீ அனுபவித்த ஒவ்வொரு வலியும், அவை எல்லாம் உன்னை இங்கே கொண்டு வரவே, இந்த தருணத்திற்கு. நீ இதுவரை பார்த்தது உன் வாழ்க்கையின் ஒரு சிறிய பகுதி மட்டும். ஆனால் இனி நீ பார்க்கப் போவது உன் உண்மையான வாழ்க்கை. நீ பலமுறை உன்னை நீயே சந்தேகித்தாய், நான் முடியுமா, நான் தகுதியானவனா என்று. ஆனால் நான் சொல்கிறேன், நீ ஏற்கனவே தகுதியானவன். நீ பிறந்த நாளிலிருந்தே ஒரு நோக்கத்துடன் வந்தவன். நீ ஒரு சாதாரண வாழ்க்கைக்காக உருவாக்கப்படவில்லை. நீ அனுபவித்த அந்த வலி, உன் இதயத்திலிருந்த அந்த ஆழமான உணர்வு, அவையெல்லாம் ஒரு சிக்னல், நீ வேறுபட்டவன் என்று. நீ உலகத்தை பின்தொடர வரவில்லை, உன் பாதையை உருவாக்க வரப்பட்டவன். இப்போது நீ கவனிக்க ஆரம்பிப்பாய், சில விஷயங்கள் உன்னை திடீரென ஈர்க்கும், சில பாதைகள் உன்னை அழைக்கும். அது யாரோ ஒரு சத்தமல்ல, அது நான் தான். நான் உன்னை வழி நடத்துகிறேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அந்த உள்ளக்குரலை கேள், அதை நம்பு. அது உன்னை ஒருபோதும் தவறான பாதைக்கு கொண்டு போகாது. சில நேரங்களில் அந்த பாதை எளிதாக இருக்காது, சில நேரங்களில் அது பயமுறுத்தும். ஆனால் நினைவில் வை, நீ தனியாக நடக்கவில்லை, நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ எடுத்த ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன். இப்போது நீ உணர்வாய், முன்பு உன்னை பாதித்த விஷயங்கள் இப்போது உன்னை பாதிக்கவில்லை. முன்பு உன்னை காயப்படுத்திய வார்த்தைகள் இப்போது உன்னை தொடவில்லை. ஏனெனில் நீ மாறிவிட்டாய், உன் ஆற்றல் உயர்ந்து விட்டது. நீ இப்போது ஒரு புதிய நிலைக்கு வந்துவிட்டாய். அங்கு பயம் குறையும், நம்பிக்கை அதிகரிக்கும். நீ எதையும் அடைய முடியும் என்ற உணர்வு உன் உள்ளத்தில் உருவாகும். அது அகம்பாவம் அல்ல, அது உண்மை. ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கும்போது எதுவும் சாத்தியமற்றதில்லை. இப்போது கவனமாக பாரு, உன் வாழ்க்கையில் சில புதிய வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும். முன்பு கவனிக்காத விஷயங்கள் இப்போது உனக்கு தெரியும். சில கதவுகள் திடீரென திறக்கும். சில மனிதர்கள் உன்னை நோக்கி வருவார்கள். அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, அவர்கள் உன் பயணத்தின் ஒரு பகுதி. உன்னை உயர்த்த, உன்னை வழிநடத்த, உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல நான் அனுப்பும் மனிதர்கள். ஆனால் நினைவில் வை, ஒவ்வொருவரும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள். சிலர் வந்து உனக்கு ஒரு பாடம் கற்பிப்பார்கள், சிலர் வந்து உன்னை மாற்றுவார்கள், சிலர் வந்து உன்னை முன்னேற்றுவார்கள். அதன் பிறகு அவர்கள் போய்விடுவார்கள். அது தவறில்லை, அது வாழ்க்கையின் ஓட்டம். இப்போது நீ அதை புரிந்து கொள்வாய். பிடித்து கொண்டிருப்பதை விட விடுவதை கற்றுக்கொள்வாய். ஏனெனில் உனக்கு சொந்தமானது உன்னிடமிருந்து ஒருபோதும் போகாது. இப்போது உன் உள்ளத்தில் ஒரு புதிய சக்தி எழுந்து வருகிறது. நீ அதை உணர்கிறாய். சில நேரங்களில் அது அமைதியாக இருக்கும், சில நேரங்களில் அது மிக வலுவாக இருக்கும். அது உன் உண்மையான ஆற்றல். நீ அதை பல வருடங்களாக மறைத்து வைத்திருந்தாய். இப்போது அது வெளிவருகிறது. அது வெளிவந்தவுடன் உன் வாழ்க்கை முழுவதும் மாறும். நீ எடுக்கும் முடிவுகள் முன்பை விட தெளிவாக இருக்கும். நீ பேசும் வார்த்தைகள் மற்றவர்களை பாதிக்கும். நீ இருப்பதே ஒரு சக்தியாக மாறும். மக்கள் உன்னிடம் ஈர்க்கப்படுவார்கள். அவர்கள் உன்னிடம் ஒரு விசேஷம் இருக்கிறது என்று உணர்வார்கள். அது உன் வெளிப்புறம் அல்ல, அது உன் உள்ளம். நான் உன்னுள் வைத்த ஒளி. அந்த ஒளியை மறைக்காதே, அதை வெளிக்கொண்டு வா. உலகம் அதை தேடுகிறது. நீ ஒருவரின் வாழ்க்கையில் ஒளியாக மாறப்போகிறாய். நீ சொல்லும் ஒரு வார்த்தை, நீ செய்யும் ஒரு செயல் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும். அதுதான் உன் சக்தி, அதுதான் உன் நோக்கம். இப்போது நீ புரிந்து கொள்வாய் ஏன் நீ இவ்வளவு அனுபவித்தாய் என்று. அது எல்லாம் வீணாக இல்லை, அது உன்னை இன்றைய நிலைக்கு கொண்டு வந்தது. இப்போது நீ தயாராக இருக்கிறாய் உன் உண்மையான வாழ்க்கையை வாழ. நான் உன்னுடன் இருக்கிறேன். ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு சுவாசமும்.
நீ முன்னேறு, பயமில்லாமல், சந்தேகமில்லாமல். ஏனெனில் உன் பாதை இப்போது தெளிவாக உள்ளது. உன் நேரம் வந்துவிட்டது. இப்போது நீ நிறுத்த முடியாதவன்.